அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுக்கிறாங்க. இந்த உலக அரசியலே எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா அமெரிக்காவை சார்ந்து தான் இருக்குது. அமெரிக்கா எடுக்கிற நிலைப்பாடுகள், போடப்படுகிற பொருளாதார தடைகள், எந்த நாட்டை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க, எந்த நாட்டை வளர்த்தணும்னு நினைக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உலகத்தினுடைய தன்மையே அமையும், உலக அரசியலே அமையும். அதனால தான் அதிபர் தேர்தலாக பதவியேற்றுக்க போகிற முதல் நாள் என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னெல்லாம் அடுத்தடுத்து கையெழுத்து போட போகிறாங்க, இனி அடுத்த ஜியோ பாலிடிக்ஸில் என்ன மாற்றங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவல் ஆகும். அதிபர்னுடைய அதிகார வரம்புகள் இன்னைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. பைடன் கடைசி நேரத்தில், கடைசி ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது ஒரு சைன் ஒன்று பண்ணியிருக்காரு. என்ன பாஸ் இப்படிலாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி பெரிய கேள்விக்குறிகளை வைத்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆலோசனை கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றுக்கிற நிகழ்வுகள் அடுத்த ஜியோ பாலிடிக்ஸ் பார்க்க போகிறதுக்கு முன்பு இது 2026 அடுத்த ஜியோ பாலிடிக்ஸினுடைய ஒரு அத்தியாயம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரி, அதை நம்ம அப்புறம் அப்படி தள்ளி வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம பைடன் அவர்கள் என்ன பண்ணாருன்னு பார்த்துடலாம். கடைசி நேரத்தில், அதாவது முறைப்படி ட்ரம்ப் அவர்கள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்பு கடைசி அவருக்கு அதிகாரத்தை வைத்து ஒரு மிக முக்கியமான 6 நபர்களுக்கு மன்னிப்பு வழங்குறார். என்ன மாதிரியான மன்னிப்பு அப்படின்னா, ஜனவரி 6 2021 அதிபர் மாளிகை, வெள்ளை மாளிகை முற்றுகையிடப்படுகிறது ட்ரம்ப்புடைய ஆதரவாளர்கள். அப்போ இவர் பைடன் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கல, அவரோட ஆதரவாளர்கள் முற்றுகையிடப்பட்டு அங்கே இருக்க கொடிகள்லாம் புடுங்கப்பட்டு பெரிய ஒரு அசம்பாவிதமே நடந்தது. அதுக்கப்புறம் அதற்காக ஒரு விசாரணை கமிட்டி ஒன்று அமைச்சாங்க. அந்த விசாரணை கமிட்டியில் 6 பேர் அமைச்சாங்க. அந்த 6 பேரில் மிக முக்கிய நபர்கள் டாக்டர் ஆண்டனி ஃபவுசி. ஆண்டனி ஃபவுசின்னா யாருன்னா, இவர் தான் தொற்று நோய் நிபுணர், தடுப்பூசி நிபுணர். சமீபத்தில் ஒரு 2022 ட்ரம்ப் மீது பகிரங்க குற்றச்சாட்டை வைத்தார். நிர்வாக திறமையின்மை இவர் கொஞ்சம் சரியாக இல்லாதனால தான் கோவிட் பெரிய அளவுக்கு பரவிச்சுன்ற மாதிரி பகீர் குற்றச்சாட்டு. அது சீனா வைரஸ் தான் சொன்ன ஒரு நபர். அடுத்து ஜெனரல் மார்க் மில்லி அவர்கள், மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜெனரல் மார்க் மில்லி, லின்சி சென்சி அவர்கள், அப்புறம் ஆடம் கின்சர் அவர்கள், இவங்க எல்லாமே, அதாவது கின்சிங்கர் அவர்கள், இவங்க அதெல்லாம் மற்ற இருக்கக்கூடிய 6 நபர்கள் தான் இதுக்கு ஒரு கமிட்டி, உயர்மட்ட குழு அமைக்கிறாங்க. இந்த குழு என்ன பண்ணுறாங்க, தனது அதிகாரத்தை பெரிய அளவுக்கு பயன்படுத்தியிருப்பதா குற்றச்சாட்டு. ட்ரம்ப்போட வீட்டுக்கு போகிறது, அங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் ரிவீல் பண்ணி எடுத்து, அந்த டாக்குமெண்ட்டில் வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் அணு ஆயுதங்களை எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்றதெல்லாம் டாக்குமெண்ட் கடத்தி விற்றுருக்கிறாரு. இன்னும் நிறைய சீக்ரஸியான டாக்குமெண்ட்லாம் ஒரு காப்பி போட்டு வீட்டில் எடுத்து போய் வச்சிருக்கிறாரு. அதிபருக்கான வரம்புகளை மீறி இருக்கிறான்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான ஒரு குற்றச்சாட்டு. ஒரு வருஷம் பயங்கரமாக ட்ரம்ப் அவர்களை போட்டு எடுத்தாங்க. அது எல்லாமே எந்த ஒரு வழக்குக்காக, ஜனவரி 6 நிறைய பேர் முற்றுகையிடப்பட்ட வழக்குக்கு அப்படியே திசை திருப்புறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே தனது தேர்தல் பிரச்சாரத்தில், அதாவது என் மீது இருக்கக்கூடிய விசாரணையை வரம்பு மீறி, எல்லை மீறி என்னை மறுபடியும் நான் நிற்கக்கூடாது என்பதற்காக பெரிய அளவுக்கு சித்து வேலைகள்லாம் செஞ்சாங்க. அதை அனைத்தும் நான் வெளியே கொண்டு வர போகிறேன். அதாவது ஃபேக்காக ஒரு டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வீட்டை ரைடு பண்ணி நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. இது எல்லாமே உண்மை வெளியே கொண்டு வரப்படும். அந்த 6 நபர்கள் மீது முறையான விசாரணைகள் நடத்தப்படும் சொன்னாங்க. சரி, அந்த விசாரணை இன்னும் அமைக்கவே இல்லை, ஒரு கமிட்டி அமைக்கலை, எதுவுமே பண்ணல. ஆனால் இவர் கிளம்புறதுக்கு முன்னாடி மன்னிப்பு கடிதம்னா அவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று முன்கூட்டியே, அதாவது இந்த விசாரணை நடத்துறதுக்கு முன்பே அவர்களை விடுவிக்கிறார். அவர் மீது எந்த விசாரணை நடத்தக்கூடாது, நீங்கள் விடுதலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதற்கு முன்பே பெரிய விவாத பொருளானது என்ன அப்படின்னா, பைடனோட பையன் ஹண்டர் பைடன் இருக்காங்க இல்லையா, அவன் இலீகலாக கன்று வச்சுருந்தான்றதுக்காக பெரிய அளவு கோர்ட்டு அவர் குற்றவாளின்னு நிரூபிச்சிட்டாங்க. நிரூபிச்சதுக்கப்புறம் தீர்ப்பு கொடுத்த அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார அதிபருடைய அதிகார வரம்புக்குள்ளார அவரை நான் விடுதலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவரோடு இணைந்து அடுத்த 30 பேர்த்த அடுத்தடுத்த விடுதலை பண்ணுறாங்க. அப்போ ஏன் அதிபருக்கு இந்த மாதிரியான அதிகாரங்கள்லாம் இருக்கா? அதாவது
ஒரு கோர்ட்டில் போயிட்டு தீர்ப்பு கொடுக்கப்பட்ட குற்றவாளி அதிபர் உள்ளே போயிட்டு அந்த தீர்ப்பையை வந்து விடுதலை செய்யலாமா அப்படின்ற அளவுக்குலாம் கேள்விக்குரிய அந்த இந்தியாவில் என்ன இருந்தது அப்படின்னா, ஒரு தூக்கு தண்டனை கைதி வேணால் கடைசி நேரத்தில் எங்கள் குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதலாம், ஐயா எங்களை விடுதலை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. இல்லை தூக்கு தண்டனை தான் ஆயுள் தண்டனையாக குறைங்க, ஆயுள் தண்டனையாக தான் குறைக்க முடியும், விடுதலை பண்ண முடியாது. அதே சிறை தண்டனை ரொம்ப வருஷம் அனுபவிச்சாங்கன்னா கருணை அடிப்படையில் வேணால் விடுதலை செய்யலாம். ஆனால் அங்கே அமெரிக்காவில் அப்படி இல்லை, உடனடியாக அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் விடுதலை பண்ணதே பைடன் அவர்கள் பையன்றனால பண்ணிட்டாருன்னு விமர்சனம் பண்ணாங்க. இன்னும் விசாரணையே அமைக்கல, அதுக்குள்ளாரே விடுதலைன்னு சொல்கிறது தான் கேள்விக்குறியாகும் அதிபரின் வரம்புகள், அதிபரின் அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். சரி, இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏதோ நடக்க போது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம நேராக ட்ரம்ப் அவர்களுடைய பதவி பிரமாணம், ட்ரம்ப்புடைய பதவி பிரமாணம் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு ஹை செக்யூரிட்டின்றாங்க. ஆல்மோஸ்ட் 25 அஃபீஷியல்ஸ் வந்து வெள்ளை மாளிகையை சுற்றியும், அதுக்கப்புறம் ஒரு 30 மைல் தொடவு ஃபென்சிங்லாம் போட்டு கோஸ்ட்கார்டெலாம் ஒரு பெட்ரோல் மாதிரி ரெடி பண்ணி பயங்கரமான செக்யூரிட்டியோடு உள்ள அனுப்புகிறாங்க. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே ஒரு அசாசினேஷன் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதில் ஜஸ்ட் மிஸ்ஸில் உயிர் தப்பித்திருக்கிறார். அதனால தான் அந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். அந்த பதவியேற்பு பிரமாணத்தை ரொம்ப ஃபுல் டைட் செக்யூரிட்டியோடு ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஒரு கோல்டு சுச்சுவேஷன். மேக் அமெரிக்கா கிரேட் எகைன்ற கொள்கையோடு ஆரம்பிக்கிறார். நார்மலாகவே ஒரு சில கல்யாணம்லாம் நடக்கும்போதே அவர் யார் யாரை கூப்பிட்றாரு, யார் யாரை விடுறாருன்றதை வச்சு அந்த மனுஷனோட கேரக்டர் நம்ம கெஸ் பண்ணிடலான்னு சொல்லுவாங்க. அவர் யார் யாருக்கிட்ட சண்டையில் இருக்கிறாரு, சண்டைன்றதுனால அவங்க பங்காளிகளை கூப்பிடலப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி தான் ட்ரம்ப்போடைய இனாகரேஷனும் இந்த பதவியேற்பு விழாவும் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுதுன்னா இன்விடேஷன் கொடுத்ததில் தான். இன்விடேஷன் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய விக்டர் ஓர்பன் அவர்களுக்கு கொடுக்குறாங்க, அடுத்து சீனாவுடைய அதிபர் ஷி ஜின்பிங் அவர்களுக்கு கொடுத்தாங்க. அதே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர் உரசல்லா வாண்டர்லியான் அவர்களுக்கு கொடுத்தாங்களா, பிரான்ஸோட அதிபர் மேக்ரன் அவர்களுக்கு அழைத்தார்களா, இல்லை போலந்தில் இருக்கக்கூடிய தற்போதைய பிரதமர் கொடுத்தாங்கன்னா முன்னாடி இருந்த பிரதமர் மரோசி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பிரேசில் எடுத்துட்டோம் அப்படின்னா தற்போது இருக்கக்கூடிய லுலுடா சில்வா அவர்களுக்கு கொடுத்தாருன்னா அவருக்கு அழைப்பு கொடுக்கல, முன்னாள் போல்சோனாரோ அவர்களுக்கு தான் கொடுத்தாங்க. இந்தியாவில் பார்த்தா இந்தியாவுக்கு அழைப்பே இல்லை. அவர் ஃபார்மாலிட்டிஸுக்காக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை வந்து கூப்பிட்டுருக்காங்க, அவரும் போயிருக்காங்க. முறைப்படி இங்கே இந்தியா பிரதமருக்கு வந்து மோடி அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்களான்னா அழைப்பு இல்லை, ஃபார்மாலிட்டிஸுக்கான ஒரு அழைப்பு. எல்லா வெளியுறவுத்துறைகளும் கலந்துக்கோங்கன்ற மாதிரி கொடுப்பாங்கல்ல, அதன் அடிப்படையில் தான் இந்தியாவும் கலந்துக்கிறாங்க. ஸோ இந்த அழைப்பை வைத்தே நம்ம ஓரளவுக்கு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடலாம் யார் அழைச்சாங்க யார் அழைக்கலன்ட்டு. ஆனால் பாருங்கள், அதானிக்கு அழைப்பு இல்லை, அம்பானிக்கு அழைப்பு இருக்குது. அம்பானி போயிட்டு நேற்று அவரோட இணைந்து ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க. அப்போ அதானியை வந்து இன்னும் அவர் அதே லிஸ்ட்டில் தான் வைத்திருக்கிறார், இந்தியாவும் அதே லிஸ்ட்டில் தான் வைத்திருக்காங்க. இந்தியா ட்ரம்ப் அவங்க அந்த லிஸ்ட்டில் வைத்திருக்காங்கன்றது நம்ம ஏற்கனவே நல்லா டீட்டெயிலாக நம்ம பேசிட்டோம். ஏன்னா நம்ம பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இந்தியா எதிராக வேலை செய்கிறதும் சரி, மற்ற நிறைய விஷயங்கள் எல்லாமே குவாடு கூட்டமைப்பில் அமெரிக்காவை தவிர்க்கிறது நம்ம நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம வேணால் நான் வேறொரு காணொலியாக போடுறேன். நான் இப்போ சொல்ல வந்த விஷயத்தை சீக்கிரம் முடிக்கணும். நான் இதில் மிக முக்கியமாக மேக் அமெரிக்கா கிரேட் என எகைனில் பணக்காரர்களுக்கு வரி குறைக்கணும், பிட்காயினை மறுபடியும் கொண்டு வரணும், புதைப்படிமை எரிபொருட்கள் மறுபடியும் அமெரிக்கா குரூடாயில் எல்லாத்தையும் நாங்கள் தோண்டி எடுக்க போகிறேன்னு இருக்காங்க. கால்நிலை மாற்றம் இருக்குல்ல, அந்த கருத்தை டோட்டலாக நிராகரித்து நான் வெளியேறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் உங்கள் கால்நிலை மாற்றமாக ஆளை விடுங்கன்ட்டாங்க. அப்புறம் புதிய எண்ணெய் எரிவாயு எடுக்க துளையிடுவதற்கான நிரந்தர தடையை நீக்கிறது, வெளிநாட்டு பொருட்கள் மீது அதிகமாக வரி வைக்கிறது. யாரெல்லாம் அதாவது ட்ரேட் பேலன்ஸு எங்ககிட்ட அதிகமான இறக்குமதி வாங்கிட்டு அதே எங்ககிட்ட அதிகமான அளவுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு அதுக்கு இணையான இறக்குமதி செய்யாத நாடுகளுக்கு மீது நாங்கள் வரி விதிக்க போன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம ஒரு 8 நிகழ்வாக பிரிச்சிடலாம். 8 நிகழ்வுகள் அப்படின்னா மொதல் விஷயம் காசாவை பற்றி எடுத்துடலாம். காசான்னும் போது இதுக்கு முன்னாடி பைடன் அவர்கள் ரொம்ப ட்ரை பண்ணாங்க, 15 மாதமாக ட்ரை பண்ணியும் பேச்சுவார்த்தை உடன்படவே இல்லை. ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் பல தடவை விசிட் பண்ணியிருந்தார், அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி, அப்போ முடியல. ஆனால் கடைசி நேரத்தில் ட்ரம்ப் வந்து ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணார். மீன்ஸ் என்ன பண்ணுவீங்களே தெரியாதுன்ற மாதிரி சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா எப்பவுமே இல்லாத அளவுக்கு இஸ்ரேல் உடன்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு கூட இஸ்ரேல் அமைதி உடன்படிக்கை ஏற்பட்டுச்சு, ஆனால் அங்கிருந்து படைகளை பின்வாங்கியதா அப்படின்னா படைகளை பின்வாங்கலாம் அவ்வளோ சீக்கிரம், அங்கே தான். ஆனால் இந்த தடவை படைகளையுமே பின்வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்னா இவங்க வேணால் சொல்லலாம், பைடன் வேணால் நேற்று கிரெடிபிலிட்டி கொடுத்துக்கிட்டாரு, நான் கொடுத்த ப்ரெஷர்னால தான் அவங்க அமைதி ஏற்பட்டுச்சுன்ற மாதிரி அவர் கிரெடிபிலிட்டி கொடுத்துக்கிட்டார், அதாவது தன்னை பெருமையாக பேசிக்கிட்டார். ஆனால் உண்மையான கிரெடிபிலிட்டி எங்கே அப்படின்னா ட்ரம்ப்புக்கிட்ட இருக்குது. அதுவுமே ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேல்கிட்ட ஒரு ஆறுதல் வார்த்தை ஆசுவாசப்படுத்தியிருக்கிறார்.
இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களையும், இந்தோனேசியாவில் ஆயிரக்கணக்கான தீவு இருக்குது, ஏதாவது ஒரு தீவை எடுத்து எல்லா மக்களையும் காசாவில் இருக்க மக்களையும் ஷிஃப்ட் பேஸில் கொண்டு போயிட்டு புனரமைக்கப்பட்டு கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு மறுபடியும் அவங்களை குடியமர்த்தணும் அப்படின்னா அப்போ ஹமாஸை வந்து முழுமையாக எலிமினேட் பண்ணிடலாம். அந்த ஒரு உத்தரவாதத்தை உனக்கு கொடுக்குறன்ற அடிப்படையில் தான் இது கொடுத்தாங்கன்ற மாதிரி பத்திரிகைகள் ஏதோ அவங்க ஃபோன் பேச வந்து ஒட்டி கேட்ட மாதிரி நேற்று இருந்து போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ நான் தான் ஒரு நாள் கழித்து சொல்லாமல் இந்த தகவல் உங்ககிட்ட சொல்கிறேன். அது இந்தோனேசியாவில் பார்த்தோம்னா அந்த குட்டி தீவுலாம் நிறைய தேர்தலில் அந்த பப்புவா நியூகினியா என்ற வரைக்கும் ஆயிரக்கணக்கான குட்டி தீவுகள் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு தீவில் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ண வச்சிடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் கூட என்னென்னா, அவர் வந்து ட்ரம்ப் அவர்கள் அசாசினேஷன் ட்ரை பண்ணாங்க இல்லையா, படுகொலை ட்ரை பண்ணாங்க இல்லையா, அப்போ அடுத்த நாளே என்ன சொன்னாங்கன்னா, அப்போ இதே மாதிரி தான் நீங்கள் முன்னாள் பிரதமரையோ உங்களுக்கு போட்டியாக வந்தால் நீங்கள் சுட்டு கொண்டிருப்பீங்களான அடிப்படையில் இதுக்கு முன்னாள் அதிபர்களான பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடி, ராபர்ட் எஃப் கென்னடி, மார்ட்டின் லூதர் கிங் இவங்க எல்லாமே எப்படி படுகொலை செய்யப்பட்டாங்க, அந்த கிளாசிஃபைடு டாக்குமெண்ட், அதாவது ஒரு சீலிடப்பட்ட உரையிடப்பட்ட கவர் வெளியே எந்த காரணத்தை கொண்டும் மக்களுக்கு வெளியே தெரியக்கூடாது, அமெரிக்காவோட ரகசியங்கள் நார்னாராக போயிடுன்றனால வெளியிட மாட்டாங்க, அதை வந்து நான் வெளியிடுறேன்ட்டார். உங்களோட சித்து வேலைகளை இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு இருக்காங்க. இதில் இன்னொரு கான்ஸ்பிரசி தியரி என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் இது வெளியிட்டாங்கன்னா இது இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்குமே சிக்கல் வரும். இது பின்புலமாக ஆரம்ப கட்டத்தில் இஸ்ரேலுக்கு அவர் கொஞ்சம் உதவி, ஆரம்பத்தில் அமெரிக்கா கொஞ்சம் எதிரியாக இருந்தாங்க இஸ்ரேலுக்கு, அந்த காலகட்டத்தில் எதிரியாக இருந்ததுனால இவர் மொசாத்தோட வேலையாக கூட இருக்கலாம், அது வந்து அவங்களுக்கே எதிரியாக அமைஞ்சிருன்ற மாதிரி இன்னொரு கான்ஸ்பிரசி தியரிலாம் சொல்கிறாங்க. அது வரக்கூடிய காலங்களில் நம்ம பார்த்து விடுவோமே. அடுத்தது இரண்டாவது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்பு இருந்த ட்ரம்ப்பெல்லாம் சிஜிபிங் அவர்களை வந்து எதிரியாகவும் COVID-19 அப்படின்னாவே சீனாவுடைய COVID-19 தான் சொன்னார். ஆனால் மனுஷன் திடீர்னு அவர்கிட்ட ஃபோன்லாம் பேசுகிறாரு, இன்விடேஷன்லாம் கொடுக்குறாரு. அது ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருந்தது. இந்த பக்கம் புடின் அவர்கள்கிட்ட நான் பேசணும்னு விரும்புகிறேன், புடின் அவர்கள் மனநிலையை நான் என்னோட ஒத்து பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லிட்டு நேட்டோடைய அதிகாரத்தை குறைக்க போகிறோமா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ இந்த ஆகப்பெரும் 2 தலைவர்கள் இவங்க தான் இப்போ இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸினுடைய மிகப்பெரிய ஒரு நபர்ஸ், அதாவது ஒரு சேஞ்சிங் நபர்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த 2 நபர்களையும் தனது மேற்பார்வையில் நான் ஒருங்கிணைந்து செல்ல போகிறேன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்கிறாருன்னு எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இன்று இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, உடனடியாக நான் பதவி ஏற்றுக்கிட்ட ஜனவரி எண்டுக்குள்ளாரையோ இல்லை பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் செகண்டுக்குள்ளாரே நான் புடினை டைரெக்டாக மீட் பண்ணுறேன், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கான வழிமுறைகளை மேற்கொள்கிறாங்க. இது ரஷ்யா தரப்பில் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ரஷ்யா தரப்பில் ட்ரம்ப் அவர்களுக்கு வாழ்த்து செய்தியும் கொடுத்துருக்காங்கன்னும் போதே இந்த யுத்தம், உக்ரைனுடைய யுத்தம் நிச்சயம் முடிவு பெறுகிறது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லைன்னு நம்மளுக்கு தெரியுது. நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சீனாவும் சரி இந்த பக்கம் ரஷ்யாவும் சரி டாலருக்கு எதிரான நடவடிக்கையில் ரொம்ப படுதீவிரமாக இருக்காங்க. அப்போ டாலருக்கு எதிரான நடவடிக்கைன்னா அமெரிக்காவுடைய ஐடியாலஜியை ஃபுல்லாக நம்ம டம்ப் பண்ணுன்றதில் இருக்காங்க. அந்த ஐடியாலஜியை டம்ப் பண்ணோம் அப்படின்னா நம்ம அவங்களோட நட்பாப்பான்ற அடிப்படையில் கூட இப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதில் நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். நான் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் எப்பயோ சவுதி அரேபியா அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. ஆனால் இன்று கூட ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுக்கிற ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியானுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சார்பாக, வெளியுறவு அமைச்சகம் சார்பாக என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் நாங்கள் பரிசீலனை தான் இருக்கிறோம், முழுமையாக இணையறமா என்னன்னு தெரியல, ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நாளை இவங்க சீனாவுடனோ இல்லை ரஷ்யாவுடனோ கொஞ்சம் அதை திரும்ப டர்ன் பண்ண வச்சாங்கன்னா அது வேறு விதமான மாற்றங்கள் வருமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறிய போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இன்று ஈரானில் ரஷ்யானுடைய பேங்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக அந்த ஸ்விஃப்ட் கோடுக்கு எதிராக டைரக்ட் பேங்க் டிரான்சாக்ஷன் அடிப்படையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்ற கூடுதல் தகவல் நான் இப்போ ஜஸ்ட் நோ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்றதையும் சொல்கிறேங்க. அடுத்து என்னென்னா எக்கானமினா பைடனுக்கு நேர் எதிரான ஒரு கோட்பாடு. பைடன் நிர்வாகம் எந்த ஒரு இயற்கை வளங்களையும் நம்ம தொலைகிட்டெல்லாம் எடுக்கக்கூடாது, இயற்கை வளங்களை அழிக்கக்கூடாது, அந்த ரிசோர்ஸ் அப்படியே இருக்கணும், நம்ம வெளியிலிருந்து கொண்டு வந்துக்கலாம் அப்படின்ற ஒரு கொள்கையை உடைத்து எறிந்து நம்ம இங்கேயே தான் எடுக்க போகிறோம், ஏன் நம்ம இங்கே எடுக்கக்கூடாது, டொமஸ்டிக் எனர்ஜி ப்ரொடக்ஷனை வந்து நான் அதிகம் பண்ண போகிறோம், மறுபடியும் தடைகளை நீக்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய விலையேற்றத்தை குறைக்கணும். ஏன்னா பைடன் வரதுக்கு முன்னாடி பெட்ரோல் டீசல்லாம் ரொம்ப சீப் ரேட் இருந்தது, ஆனால் இப்போ பெரிய அளவுக்கு விலையேற்றத்தில் நான் குறைக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த பாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது பார்டர் பாலிட்டிக்ஸ் அப்படின்னா எல்லை பகுதிகளை பைடன் அவர்கள் ஃபுல்லாக மனசார திறந்து விட்டு லட்சக்கணக்கான அகதிகள் மெக்சிகோ வழியாக அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியா அந்த வழியெல்லாம் வந்து ஃபுல்லாக உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு
சிக்கல் என்னன்னா அகதிகள் தான். அதனால் இன்று இப்போ ரீசெண்டாக வந்த செய்தி என்ன அப்படின்னா, அந்த எல்லை பகுதியை குறிப்பாக கலிஃபோர்னியா மெக்சிகோ எல்லை பகுதியை அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு பெரிய அளவுக்கு இராணுவம் இப்போ ஜஸ்ட் நான் ஒரு சைன் பண்ண கையெழுத்து அதுதான் சொல்கிறாங்க. அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு பெரிய அளவுக்கு இராணுவத்தையும் அங்கே டெப்ளை பண்ண போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக நாடு கடத்த போகிறாங்க. அது கூடிய விரைவில் அதற்கான வேலைகள் ஃபுல்லாக நடந்துட்டு தான் இருக்குது. வீடியோ பதிவுகளும் தொடர்ந்து பார்க்க தான் தெரியுது. அதனால தான் போப் பிரான்சிஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அகதிகளை வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது, அவங்களே வாழ வழி இல்லைன்னு வரவங்களை இந்த அளவுக்கு பண்ணக்கூடாதுன்னு எதிர்ப்புகள் தெரிவித்தாங்க. எதிர்ப்புகள் தெரிவிச்சோன்னா வேணால் வேட்டிகனில் கொண்டு போய் இறக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்தெந்த நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அகதிகளை கொண்டு போய் அங்கே இறக்கலான்ற மாதிரி தான். அடுத்து நேட்டோடைய மனநிலையும் சுக்குநூறாக உடைச்சிட்டார். நேட்டோடைய மனநிலை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 100 ரூபா செலவு பண்ணுறாங்க நேட்டோவுக்குன்னா, 60 ரூபா யார் செலவு பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா செலவு பண்ணிடுறாங்க. மீதி 40 ரூபா தான் அந்த நேட்டோவில் இருக்கக்கூடிய கூட்டணி நாடுகள் 27 நாடுகளும் ஆளு கொஞ்சம் பிச்சு போடுறாங்க. அப்படின்னும் போது தான் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து எலெக்ஷன் கேம்பெயின்ல சொன்னாங்க, நாங்கள் மட்டும் என்ன முட்டாளா, இந்த நேட்டோவினால எங்கள் நாடுகளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கா, உங்கள் நாடை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் ஏன் இவ்வளோ செலவு பண்ணணும், அதனால் நீங்கள் வேணால் உங்கள் ஜிடிபி 6% இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லையா நேட்டோனால தான் நாங்கள் வெளியேறோன்னு சொன்னோடனே அங்கே பகீர்னு ஐரோப்பா நாடெலாம் பக்குன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு நல்லா தெரியலன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நேட்டோனுடைய கனவுகளையும் உடைத்து விட்டால் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் அந்த உக்ரைனுக்கு எதிரான நடவடிக்கையில் முன்பு இருந்த அந்த ஒரு ஃபோர்ஸ், அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குமா அப்படின்னா அது வரக்கூடிய நாட்களில் தான் நம்ம தெரியும். ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வெளிப்படைத்தன்மை எங்களுக்கு நிச்சயம் தேவை. எங்ககிட்ட எந்த அளவுக்கு நீங்கள் வாங்குறீங்களோ அதே அளவுக்கு நாங்களும் கொடுப்போம். ஏற்றுமதி இறக்குமதி ஈக்குவலாக இருக்கணும். சமீபத்தில் கூட நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன், சீனா ட்ரேட் 1 ட்ரில்லியனை தாண்டிட்டாங்க. எந்த நாடுமே இல்லாத அளவுக்கான ஒரு சாதனை படைத்திருக்காங்க. இதே நிலைமை போச்சு அப்படின்னா சீனா எல்லா நாடையும் டவுன் பண்ணிடும். அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் நல்லா வளர்ந்துருக்காங்கன்றத ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன் நான் இதுக்கு முன்பு. மற்ற நாடுகள் எல்லாமே ட்ரேட் டிஃபிசிட், ட்ரேட் பேலன்ஸ், இந்தியாலாம் இறக்குமதியை நம்பி இருக்கிற நாடுகள். ஆனால் சீனா ஏற்றுமதியை அதிகம் பண்ணுறாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மற்ற நாடுகள்கிட்ட அமெரிக்கா கிட்ட இருந்த கூட 10 ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணாங்கன்னா 100 ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. வேர்ல்டுலே ட்ரேடு டிஃபிசிட், அதாவது ரொம்ப சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய நாடுகள், ரொம்ப சர்ப்ளஸ் லிஸ்ட்டில் யார் இருக்க 1 ட்ரில்லியன் சர்ப்ளஸ் வேறு எந்த நாடுமே கிடையாது சீனாவை தவிர. அந்த அளவுக்கு இருக்கிறாங்க போது அமெரிக்காவை கப்பன்னு வயிறு எறிய தான் செய்யடா, எங்ககிட்டயே வாங்கிட்டு நீங்கள் எங்ககிட்டயே வாங்கிட்டு மீன்ஸ் இவங்க சீனா ப்ராடக்ட் நிறைய வாங்குறாங்க. இருந்தாலும் அந்த ஒரு நிகழ்வு சொல்கிறேன் நான். ஸோ இந்த அளவுக்கு சர்ப்ளஸ் இருக்கிற நாடுகள்லாம் நான் வந்தேன் அப்படின்னா எல்லாத்தையும் நான் ஈக்குவலைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கோட்பாடு தான் ஐரோப்பாவை கதிகலங்க வைத்திருக்கு. அதனால தான் ஒரு பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஐரோப்பானுடைய பங்கு சந்தைகள்லாம் கொஞ்சம் ஆட்டங்கானமான் இருந்தாங்க, இல்லை ஸ்டெபிளைஸ்டாக தான் இருக்குது. இருந்தாலும் 10ல் 9 முதலீட்டாளர்கள் எல்லாமே ஐரோப்பா இருக்கக்கூடிய எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் நிறைய மெம்பர்ஸ்லாம் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் ட்ரம்ப் நம்ப முடியாத ஒரு நபர், என்ன ஆக போதோ தெரியல அப்படின்னு ஒரு கேள்விக்குறியை வைத்துட்டு இன்னொரு குண்டியும் போட்டாங்க. யூகேவுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் தள்ளின்னு பார்க்குறோம். குறிப்பாக எலான் மஸ்க் அவர்கள் நெருக்கம் காட்டி எலான் மஸ்கை வச்சு சித்து வேலை நாங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க, அதனால் நாங்கள் கொஞ்சம் தள்ளின்னு தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணார். அதற்கு தான் நீ காலையில் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இங்கே பாருப்பா, நீங்கள் எங்ககிட்ட டிஃபென்ஸ் பட்ஜெட் வாங்குறீங்கல்ல, டிஃபென்ஸ் வாங்குறது எங்கள் ஏற்றுமதி நம்பி தான் இருக்கீங்க, ஆனால் அதே அளவுக்கு நீங்கள் எங்ககிட்ட ஈக்குவலாக இல்லை. அப்படின்னும்போது நாங்கள் ஏன் 20% நாங்கள் வரி விதிக்கக்கூடாது, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் ஏன் வரி விதிக்கக்கூடாது, நீங்கள் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கே எங்களை நம்பி தான் இருக்கும்போது அங்கேயும் முடிச்சிடும் உங்கள் கதைன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதை விட இன்னொரு மிக முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னா, இதுவும் குடியுரில் சைன் பண்ண போகிறாரு. யுஎன்ஆர்டபிள்யூ எங்கே நீங்கள் பிரதானமாக கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, காசாவுக்குள்ள இப்போ ரீசெண்டாக நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய உதவி செய்வதற்காகவும் மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை ஃபுல்ஃபில் பண்ணுவதற்கும் அவங்க தான், வேறு யாருமே காசா மக்களுக்கு இப்போ கிடையாது. அப்படின்னும் போது அந்த யுஎன்ஆர்டபிள்யூடைய ஃபண்டிங்கை நம்ம முழுமையாக நிறுத்த போகிறோம். எந்தெந்த நாடுகள் தீவிரவாதத்திற்கு அடிப்படையாக இல்லாமல் இருக்காங்களோ, உறுதி செய்யாமல் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும்தான் உதவிகள். இல்லை யுஎன்ஆர் ஃபண்டியை வாங்கிட்டு தீவிரவாதிகளோடு சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடையாதுன்றாங்க. அதாவது தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்களோடு இணைந்து இருக்கக்கூடிய நாடுகளுக்கு யுஎன்ஆர்டபிள்யூ ஃபண்டிங் நான் கண்டிப்பாக நிறுத்துவேன், இனி எங்களுடைய ஃபண்டிங் நயா பைசா கிடையாதுன்றாங்க. இது பெரிய ஒரு சேஞ்சஸை ஏற்படுத்தும். இனி காசா இன்னும் மற்ற நாடுகள்லாம் கேள்விக்குறிகளை உருவாக்கும். ஆப்கானிஸ்தானில் எடுத்துக்கிட்டு
ஆப்கானிஸ்தான் ஆல்ரெடி அவங்க என்ன தாலிபான் லிஸ்ட்டில் தான் வைத்திருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா அதிகமான அகதிகள் இருக்காங்க. நம்ம ரீசெண்டாக கூட பார்த்தோம், ஃபார் டேவுக்கு 10 மில்லியன் 40 மில்லியனுக்கு மேலே செலவு பண்ணிட்டுருக்காங்க. யார்? அமெரிக்கா வந்து அகதிகளை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயும் சரி, அந்த பக்கம் லெபனான்லேயும் சரி. ஏன்னா லெபனானில் ஹெஸ்புல்லா லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க, அவங்க தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக வச்சுருக்காங்க. அங்கேயும் உதவி செஞ்சிட்ருக்காங்க. காசா, ஏமனில் பார்த்தா எமினி அவதிகள் இருக்காங்க. அங்கேயும் பெரிய அளவுக்கான அகதிகள் கேம்பே இருக்குது, பெரிய அகதிகள் கேம்பே இருக்குது எமினி அவதிகள் கிட்ட. அங்கேயும் ஐநாவிலிருந்து உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாடையும் நம்ம மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய சிரியாவில் இருக்கக்கூடிய அகதிகள் கேம்ப்பு, இன்னும் அந்த பக்கம் போனால் இன்னொரு சிரியாவில் இப்போ இன்றைக்கி காலையில் பிரச்சனை என்ன அப்படின்னா, பெரிய அளவுக்கு துருக்கி பேக்கட் ஃபோர்ஸஸ் இருக்காங்கல்ல, குர்தீஸ் மீது பெரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்காக பெரிய அளவுக்கான இராணுவம் அவங்கள நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. டேங்க் ஃபுல்லாக அவங்கள நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது இந்த ஒரு முடிவு UNRW வந்து ஃபுல் ஸ்கேல் ரிவ்யூன்னு சொல்லியிருக்காரு. ஃபுல்லாக நான் ரிவ்யூ பண்ணி கம்ப்ளீட்டாக நிறுத்த போகிறேன்ற இந்த ஒரு அறிவிப்பு மிகப்பெரிய அளவுக்கு பார்க்கப்படுகிறது. அதனால தான் ஜப்பான் கூட என்னென்னா எப்போவுமே இதுக்கு முன்னாடி ரொம்ப எதிர்பார்த்தாங்க, எப்போ ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுக்கிறாங்களோ ஜப்பான் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மீண்டும் தனது வட்டி விகிதத்தை உயர்த்த போகிறாங்க. குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அது ஜப்பானுடைய ஸ்டீலில் அந்த பக்கம் வந்ததுன்னா நம்ம பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறோம். ஜப்பானை கொஞ்சம் தள்ளி தான் வைக்கிறாரு, அதன் அடிப்படையில் அவங்களுமே பாதிக்கப்படுறாங்கன்றாங்க. இன்னொரு நடவடிக்கைனா வெனிசுலானுடைய நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் மட்டும்தான் கொஞ்சம் பதவி விலக வைக்கிறதுக்கு பெரிய அளவுக்கான முயற்சிகள் அமெரிக்கானுடைய எதிரியாகவே பாவிக்கிறாங்க. அதனால் அங்கே டார்கெட்டட் பர்சனாக வைக்கிறாங்க. அடுத்து வந்து ஈரானை டார்கெட்டடாக வைக்கிறாங்க. மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் நடத்தும் போது, அதாங்க ஒலிம்பிக்லாம் நடந்தது இல்லையா, அந்த ஒலிம்பிக் நடக்கும்போதெல்லாம் டிரான்ஸ்ஜெண்டர் ஜென்ஸுக்கு லேடிஸோட போட்டியெலாம் போய் கலந்துக்கிட்டு உமன்ஸனுடைய போட்டியெலாம் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறான விஷயங்கள்லாம் இனி உமன்ஸ்க்கான அத்லட்டில் LGBTQ வந்து தடை விதிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி கம்ப்ளீட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐரன் டோம் வந்து அமெரிக்காவோட பில்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுல தனது விருப்பத்தை தெரிவிச்சிட்டாங்க. ஐரன் டோம் முழுக்க பேட்டரி ஒரு நாடும் மற்ற ஒரு நாடும் ப்ரொடக்ஷன் எல்லாம் கிடையாது, நேராக அங்கே தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மறுபடியும் டிக்டாக்கை கொண்டு வரது இன்னிலிருந்து கிட்டத்தட்ட அலோவ் பண்ணிட்டாங்க, அதாவது பர்மிஷன் கொடுக்குறாங்க. நேற்று தடை விதித்தாங்க, உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்துகிறாங்க, மறுபடியும் இந்த அரசாங்கம் வந்து கொண்டு வராங்க. அதான் எலான் மஸ்க் என்ன சொல்கிறாரு, சீனானுடைய டிக்டாக்கை நாங்கள் திரும்பி கொண்டு வரும்போது நாங்கள் எல்லா ஆப்பையும் ஏற்றுக்கிறோம், நீங்கள் ஏன் இன்னும் எக்ஸலத்தை ஏற்றுக்காமல் இருக்கீங்க, நீங்களும் எக்ஸலத்தை ஏற்றுக்கணுன்றதை தனது கருத்தை வந்து தெரிவித்திருந்தார். இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். அடுத்து நம்ம காசாக்குள்ளே பார்க்கணும்னா சும்மா ஒரு செகண்ட் பார்த்துட்டு போயிடலாம். இப்போவே அம்மாஸ் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய கார்டு, அவங்களுடைய போலீஸ் தரப்புன்ற மாதிரி உருவாக்கி பெரிய அளவு காசாவுக்குள்ளே அங்கே எல்லா இடத்துலையும் நிலைநிறுத்திருக்காங்க. சீஸ்பயர் வந்து அடுத்த நாளே அவங்க பாருங்கள் அதுக்குள்ளே ஆள் எடுத்து ஃபுல்லாக அங்கங்கே ஆள் நிறுத்தி மற்ற அசம்பாவிதங்கள் நடக்காத மாதிரி பெரிய அளவு இருக்குது. அதுலேயும் இன்றும் கூட விமர்சனம் வந்தது, பெரிய அளவுக்கு அங்கே எய்டு, அதாவது மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் உள்ளே சென்று கொண்டிருக்கும் போது இப்பயுமே பெரிய ட்ரக்கெல்லாம் வந்து வழியிலே திரடுறாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு தான் இருந்தது. அதாவது முழுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியல அப்படின்ற விமர்சனமும் இன்றும் வந்து கொண்டு தான் இருக்கிறதுன்றதும் சொல்லியிருக்கேன். அங்கே ஒட்டுமொத்தமாக அங்கே பாதிக்கப்பட்ட மக்களோட வீடுகள் பாருங்கள், ட்ரோன் காட்சி கொடுத்தது 40 to 80 பில்லியன் அளவுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுமா. அதாவது அந்த வேஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த வீடுகளோட வேஸ்டேஜ் மட்டும் 40 மில்லியன் டன்னா. அந்த 40 மில்லியன் டன்னு எங்கே கொண்டு போய் கொட்டுறதுனே தெரியல. அது கொண்டு போய் கடல் மட்டத்தில் கொட்டினா கடல் மட்டமே கொஞ்சம் உயர்ந்துடும். அது ஃபுல்லாக இன்னைக்கு காசாவில் புனரமைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாமல் இருக்கிறது. இருந்தாலும் ஜாப்லியா கேம்ப் இன்னும் மற்ற பகுதியெல்லாம் வந்து புல்டோசர் விழுந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ காசா விட்டுட்டாங்க, வெஸ்ட் பேங்க்கில் நாளை மறுநாள் இருந்தும் நாங்கள் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணோம், பாலஸ்தீனத்துக்குள்ளே நுழைய போகிறோன்றாங்க. குறிப்பாக 2 பகுதி, ஜுடா அண்டு சமைரா 2 பகுதியும் வரக்கூடிய நாட்களில் எங்களோட படைகள் முழுமையாக உள்ளே நுழைய போகிறது. ஏன்னா இன்னைக்கு காலையில் இஸ்ரேலினுடைய இராணுவத்தில் மொத்தம் 2 பேர் அங்கே இருக்கக்கூடிய கனிவெடிகள்னு சொல்கிறாங்க, இல்லை தாக்கல்னு சொல்கிறாங்க, இறந்து போயிட்டாங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து நம்ம பதிவில் பார்க்கணும் தெரியும், பாலஸ்தீனில் துப்பாக்கி சண்டை நடந்துகிட்டே தாங்க இருக்குது, கலவர பூமியாக இருக்குது. நேற்று இரவு கூட திடீர்னு இல்லீகல் ஆக்குபேஷன் என்ன பண்ண உள்ளே போய் நுழைஞ்சி பாலஸ்தீனத்துக்குள்ளே வீடுகளை கொளுத்துறது, வாகனம் கொளுத்துறது, நிறைய விஷயங்கள் இருந்ததுனால பதற்றம் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. கூடிய விரைவில் நாளை மறுநாளோ நாங்கள் வெஸ்ட் பேங்க் 2 பகுதி, அந்த ஜுடா அண்ட் சமைரான்ற பகுதிக்குள்ளே தாக்கல் நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரியான அறிவிப்பை அடுத்த ஒரு பகிர் அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. டிரான்சிட்ரியா இப்போ ரஷ்யாவுடைய செய்தி கடைசி இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் 2 ஒரே ஒரு செய்தி.
குறிப்பாக மால்டோவானா உக்ரைனுக்கு கீழே இருக்க பகுதி. அதில் டிரான்சிட்ரியாக பார்த்தோம்னா இன்னும் 11 நாள் தான் அவங்கக்கிட்ட கேஸ் ஸ்டோரேஜ்லேருந்து எல்லாமே இருக்கான், கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுச்சு. இப்போ மால்டோவாக்கிட்ட கேட்குறாங்க, மால்டோவா எங்களுதே கம்மியாக இருக்குது, எங்களால் முடியலன்றாங்க. அதனால் மால்டோவா என்ன குற்றச்சாட்டு மொத்தமாக கண்ணை மூடி சொல்கிறாங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ரஷ்யா தான், ரஷ்யா திடீர்னு நிறுத்திட்டாங்கன்றாங்க. ஆனால் இவங்களே பொருளாதார போடுவாங்க, இவங்களே 2026 நாங்கள் அவங்ககிட்ட வாங்க மாட்டோன்னு முடிவு எடுப்பாங்க, இவங்களே உக்ரைனுக்கிட்ட சொல்லி அந்த வழியை பைப்லைன்லாம் நிறுத்திடுவாங்க. கடைசியில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க தான் காரணம்னுவாங்க. என்னப்பா வீட்டில் கல்யாணம் பண்ணவங்களுக்கு தெரியும், கடைசி காரில் சண்டை வரும்போது சொல்லுவாங்களே எல்லாத்தையும் அவர் தாங்க காரணம்னுவாங்கல்ல. அதான் நம்ம அப்பாவே உட்காந்துருப்போம், இருந்தாலும் நம்ம காரணம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு ஞாபகம் வந்தது. ஸோ அதனால் உங்ககிட்ட ரிமைண்டர் பண்ணி இந்த வீடியோ பதிவு முடிக்க விரும்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.